வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நடிகை KR விஜயா திரையுலகுக்கு வந்து 60 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த 60 வருடங்கள்ல நடிகை KR விஜயா அப்படிங்கிறவங்க எப்படி பத்மினி சாதித்தாரோ, எப்படி சாவித்திரி அம்மா சாதித்தார்களோ, எப்படி பானுமதி அவர்கள் சாதித்தார்களோ, அந்த அளவுக்கு நம்ம மனசுல ஒரு தனி இடம் பிடித்தவர் தான் KR விஜயா. KR விஜயாவுடைய நடிப்பு அப்படிங்கிறது பார்த்தாக்க அவ்வளவு இயல்பா முகத்துல எக்ஸ்பிரஷன்களை கொட்டிக்கிட்டே இருப்பார். எம்ஜிஆர் கூட நடித்தது, ஜெமினி கணேசன் கூட நடித்தது, முத்துராமன் கூட நடித்தது, ஜெய்சங்கர் கூட நடித்தது அப்படின்னு எத்தனையோ நடிகர்கள் கூட KR விஜயா அம்மா வந்து நடித்திருந்தாலும் கூட சிவாஜி KR விஜயா அப்படிங்கிற ஜோடி வந்து 60களுடைய கடைசியிலிருந்து அப்படி ஒன்று பேசப்பட்டது. சிவாஜி பத்மினி ஜோடி வந்து ரசிக்கத்தக்க ஜோடின்னு கொண்டாடியது போலவே சிவாஜி KR விஜயா ஜோடிங்கிறது அப்படி கணவன் மனைவியாவே நமக்கு தெரிவாங்க. அப்படி ஒரு ஜோடியா இருக்கும். KR விஜயா வந்து கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர். பழனியில அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு நாடகத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள், வறுமை சூழல் அப்படின்னு கிட்டத்தட்ட 5 பெண்கள் இருக்கிற அந்த குடும்பத்தில் வந்து சகோதர சகோதரிகள் இருக்கிற குடும்பத்தில் KR விஜயா தான் மூத்தவங்க. KR விஜயாவோட பேரு தெய்வநாயகி. அந்த தெய்வநாயகி வந்து சிறுமியா இருக்கும்போது சினிமாவில் நடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வாய்ப்பு கிடைக்கல. பல கம்பெனிகளில் அவங்க வாய்ப்பு கேட்கும்போது அவங்களுக்கு மேக்கப் டெஸ்ட்டு, அந்த டெஸ்டெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் எடுத்துட்டு அந்த படமே எடுக்கலை. படம் எடுக்கிறதுக்காக அவங்கள கூப்பிடுறாங்க. ஆனால் படம் எடுக்கிறதே அவங்க நிப்பாட்டிடுறாங்க, பொருளாதாரமோ ஏதோ காரணங்களால். அப்படி KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட அவங்க கண்ணில் பட்டாங்க. அப்படி கண்ணில் பட்ட அந்த தருணம் தான் KR விஜயா அப்படிங்கிற ஒரு அற்புதமான நடிகை நமக்கு கிடைச்சது. அந்த படம் கற்பகம். கற்பகம் அப்படிங்கிற அந்த தலைப்புக்குரிய கேரக்டரில் KR விஜயா பண்ணியிருப்பாங்க. முதல் படத்திலேயே அப்படி தலைப்புக்குரிய அந்த படத்தினுடைய ஜெமினி கணேசன் நடித்திருந்த, SV ரங்காராவ் நடிப்புல வெளுத்து கட்டியிருந்த, சாவித்திரி நடித்திருந்த அந்த படத்தில் கற்பகம் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு உரியவராக KR விஜயா அம்மா நடித்து முதல் படமே மிகப்பெரிய ஹிட்டு. அதே சமயத்தில் எம்ஜிஆர் படமும் ரிலீஸ் ஆச்சு தீபாவளிக்கு. அதே சமயத்தில் சிவாஜி படமும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இவர்களுடைய படங்களை விட கற்பகம் படம் எல்லாரும் குடும்பமாக வந்து பல தடவை பார்த்ததில் அந்த படம் மிகப்பெரிய வசூலை குவித்தது அப்படிங்கிறது இருக்கு. தெய்வாதீனமாக இன்னொரு விஷயமும் நடந்தது. KR விஜயா அதற்கு அப்புறமா வரிசையாக படங்கள் நடித்து 100வது படம் நடித்தாங்க. அந்த 100வது படத்தையும் KS கோபாலகிருஷ்ணன் தான் டைரக்ட் பண்ணினார். அதே போல் அதுக்கப்புறம் படிப்படியாக நிறைய படங்களில் நடித்து 200வது படம் நடித்தாங்க. அந்த 200வது படத்தையும் KS கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணினாங்க. இது ஒரு நடிகை முதல் படம் KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷன், 100வது படம் KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில், 200வது படம் KS கோபாலகிருஷ்ணன் டைரக்ஷனில் அப்படின்னு வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம்தான். அப்படின்னா அவங்க KS கோபாலகிருஷ்ணன் அவர்களை எந்த அளவுக்கு அவங்க மரியாதையோட, பணிவோட, அன்போட ஒரு குரு ஸ்தானத்தில் வச்சு பார்த்துருப்பாங்க அப்படின்னு பாருங்களேன். இது மட்டும் இல்லாமல் KR விஜயாவுடைய படங்கள் எந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தில் அவங்களுடைய சிரிப்பிலேயே நாம் மயங்கிடுவோம். அதனால தான் புன்னகை அரசி அப்படிங்கிற பட்டமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. திரிசூலம் மாதிரியான படங்களாக இருக்கட்டும், எந்த படங்கள் வேணாலும், பாரத விலாஸ் மாதிரியான படங்களாக இருக்கட்டும், சொர்க்கம் மாதிரியான படங்களாக இருக்கட்டும்னு பிரமாதமாக இருக்கும். இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் கூட அவங்க நடித்த நல்ல நேரம் மாதிரியான படங்கள் எல்லாம் பயங்கர ஹிட். அதே போல் ஜெய்சங்கரோட அவங்க பஞ்சவர்ண கிளி மாதிரியான படங்களில் நடித்ததெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பட்டணத்தில் பூதம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. KR விஜயா டபுள் ஆக்ஷனில் நடித்த இதய கமலம் அப்படிங்கிற திரைப்படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான படம்னு நான் ஃபீல் பண்ணுவேன். பிரமாதமான நடிப்பை கொடுத்துருப்பாங்க KR விஜயா. இதை தவிர்த்து ஒரு கட்டத்தில் KR விஜயா வந்து ஃபைனான்சியராகவும் இருந்து நிறைய படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணாங்க. அதில் சில படங்களில் அவங்க நடிச்சிருப்பாங்க, பல படங்களில் மற்றவங்க நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வாழ வைப்பேன் மாதிரியான படங்கள், நாடகமே உலகம் மாதிரியான படங்கள்னு ஏகப்பட்ட படங்கள் வந்து KR விஜயா தயாரிச்சிருக்காங்க.
அப்படி தயாரித்து வந்த படங்களும் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. இது மாதிரி நிறைய படங்கள் கேஆர் விஜயாவை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். நத்தையில் முத்து மாதிரியான படம்லாம் வந்து மிகச்சிறந்த நடிப்பை கொடுத்த படம் அது கேஆர் விஜயாவுக்கு. கேஆர் விஜயாவுடைய டயலாக் டெலிவரியில் வந்து மலையாள வாசமே இருக்காது. அப்படி ஒரு தமிழ் பிரமாதமாக பேசக்கூடிய ஒரு நடிகை. அதே போல் தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற படத்தில் வரக்கூடிய மல்லிகை என் மன்னன் மயங்கும் அந்த பாட்டை பார்த்தீங்கன்னாக்க அப்படியே ஒரு தெய்வத்தை நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். தங்கப்பதக்கம் படத்தில் பார்த்தாக்க சிவாஜிக்கும் கேஆர் விஜயாவுக்கும் இருக்கிற அந்த காம்பினேஷன் காட்சிகள் எல்லாமே இவங்க நடிக்கிறாங்களா இல்லை ஒரு கணவன் மனைவியை நாம் ஜன்னல் வழியாக பார்க்குறோமாங்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நிறைய திரைப்படங்களை நாம் சொல்லிகிட்டே போகலாம். கேஆர் விஜயாவுடைய நடிப்பு திறமைக்கு 60 ஆண்டுகள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் புலம்பியிருந்தேன். 60 வருஷம் ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஏதாவது கௌரவப்படுத்துங்க அப்படின்னு இந்த தமிழக அரசு, மு.க. ஸ்டாலின் ஐயாவுடைய அரசையும் கேட்டுக்கிறேன். இந்த தமிழ் சினிமா நடிகர் சங்கம் இருக்க, நடிகர் சங்கம், அதையும் நான் கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி நடிகைகளெல்லாம் கொஞ்சம் கௌரவப்படுத்துங்க. இன்னும் விஜயகுமாரி அம்மாவுக்கே என்ன பெரிய ஒரு கௌரவம்லாம் நம்ம கொடுக்கல. அவங்களாம் மோஸ்ட் சீனியர் நடிகைகள். 80-85 வயசெல்லாம் கடந்து இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நடிகை காஞ்சனா மாதிரியானவங்க, எம்என் ராஜம் அம்மா, கணவர் ஏஎல் ராகவனை இழந்துட்டு எம்என் ராஜம் அம்மா இருக்காங்களே, அவங்களெல்லாம் கூப்பிட்டு கௌரவப்படுத்துங்க. பெரிய புண்ணியமாக இருக்கும் நமக்கு, இந்த தேசத்துக்கு. ஏன்னா கலையால் வளர்ந்தது தான் அரசியல், கலையால் வளர்ந்தது தான் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கை. அதனால் கேஆர் விஜயா அம்மாவுக்கெல்லாம் ஒரு விழா எடுங்கய்யா சாமிகளான்னு கேட்டுக்கிறேன் நான். இந்த சமயத்தில் கேஆர் விஜயா அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய பேர் தெய்வநாயகி. அவங்களுக்கு விஜயா அப்படின்னு பேர் வச்சது யாரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னாக்க, அவங்க கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை சந்திப்பதற்கு முன்னாடி கம்பெனியாக ஏறி பட வாய்ப்பு கேட்டு அவங்களுக்கு மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அப்படி பல கம்பெனிகள் ஏறி இறங்கியிருக்காங்க. பல தயாரிப்பு நிறுவனங்கள், அன்னைக்கெல்லாம் தயாரிப்பு நிறுவனங்கள் தான் முதலிடம் வகிக்கும். இன்னைக்கு தயாரிப்பாளர்லாம் நடிகர்கள் கிட்ட கைகட்டிட்டு இருக்கிற ஒரு சோகமான சூழல் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. அன்னைக்கு தயாரிப்பாளர் தான் முதலாளின்னு தான் கூப்பிடுவாங்க அவங்கள. அப்படி நிறைய தயாரிப்பு நிறுவனங்களில் போய் அவங்க மேக்கப் டெஸ்ட் எடுத்து வேணும்னு சொல்லி வேணாம்னு சொல்லி, வேணும்னு சொன்னாலும் கூட படம் எடுக்கிறதுக்கு பொருளாதார வசதி இல்லாமல் அல்லது ஹீரோவினுடைய தலையீடு அப்படி இப்படின்னு தான் இருந்து அப்படின்னு கேஆர் விஜயா போடாமல் தள்ளியே வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் ஒரு நாள் ஒரு கம்பெனிக்கு, ஒரு படப்பிடிப்பு தளத்துக்கு, ஒரு ஸ்டூடியோவுக்கு தெய்வநாயகியை, அதாவது கேஆர் விஜயாவை அங்கே அழைத்து மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி மேக்கப் டெஸ்ட் எடுக்கும்போது பக்கத்தில் எம்ஆர் ராதா அவர்கள் மேக்கப் போட்டுட்டு இருக்காரு, அந்த படத்தில் நடிக்கிறார். எம்ஆர் ராதாவை பார்த்த உடனே எவ்வளோ பெரிய நடிகர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணே வணக்கம்ண்ணே அப்படின்னு கேஆர் விஜயா சொல்கிறாங்க. வணக்கம்மா, என்னம்மா புது நடிகையா அப்படின்னு கேட்குறாரு எம்ஆர் ராதா. ஆமாண்ணே, நான் நடிக்க சான்ஸ் தேடிட்டு இருக்கேண்ணே. அப்படியா, முகம்லாம் நல்லா இருக்குமா, நல்லா பேசுறிய, நீ நல்ல நடிகையாக வருவம்மா, நம்பிக்கை இருக்கு எனக்கு, நல்லா பண்ணுங்க அப்படின்னு நடிகவேல் எம்ஆர் ராதா சொல்கிறார். அப்புறமா உன் பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு எம்ஆர் ராதா. தெய்வநாயகிங்க. என்னம்மா தெய்வநாயகி, தேனி நாயகி அப்படின்ட்டுலாம் பேர் வச்சிட்டு இருக்க, இதெல்லாம் சினிமாவுக்கு நல்லா இருக்காது, வேற ஏதாவது பேர் மாற்றிக்க அப்படின்னு இருக்க. சரிண்ணே அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க எம்ஆர் ராதா கிட்ட. அதுக்கப்புறம் மேக்கப் டெஸ்ட் போடுறதுக்கு அடுத்த ரூமுக்கு அப்படி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து எம்ஆர் ராதா அவர்கள் தன்னுடைய அறையிலிருந்து அப்படியே வந்து கேஆர் விஜயா இருக்கிற ரூமுக்கு வந்துட்டு, அம்மாடி உன் பேர் தெய்வநாயகி, தேன் நாயகி அப்படின்ட்டுலாம் வைக்க வேணாம், அந்த பேரை மாற்றிடு, விஜயா அது மாதிரி ஏதாவது பேர் வச்சுக்கோ. ஏன் விஜயாவின்ற பேரே நல்லா தானே இருக்கு, அதே வச்சுக்க, ஓ விருப்பம்தான் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் ராதா போயிருக்காரு. விஜயாங்கிற பேரே நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, விஜயாங்கிற பேரில் நடிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கேஎஸ்ஜி அவர்கள், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை சந்திக்கும் போது அவர் அந்த படத்துக்கு நீ தாம்மா நடிக்கிற அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணும்போது, என்ன பேருமா அப்படின்னோன்னா, என் பேர் உண்மையான பேர் தெய்வநாயகிங்க, ஆனால் விஜயாங்கிற பேரில் சினிமாவில் நடிக்கிறதுக்கு நான் உறுதி செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எம்ஆர் ராதா அப்படிங்கிற ஒரு மகா கலைஞன், அந்த கலைஞருடைய வாயால் நீ நல்லா நடிப்பமா, நல்ல பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொன்னது, பேரை மாற்றுன்னு சொன்னது.
விஜயான்னு பேர் வைங்க நல்லா தானே இருக்குன்னு சொன்னது. இதை எல்லாத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு கேஆர் விஜயா அப்படின்னு அவங்க ஊர் பேர், அவங்க அப்பா பேர் அப்படின்லாம் வச்சுக்கிட்டு கேஆர் விஜயா அப்படின்னு அவங்களுடைய டைட்டிலில் பேர் போட ஆரம்பிச்சது அப்படிங்கிறது அப்பையிலேருந்து வர ஆரம்பிச்ச விஷயம். ஸோ புன்னகை அரசியை கொண்டாடுவோம், புன்னகை அரசியை வணங்குவோம், புன்னகை அரசிக்கு ஒரு விழா எடுப்போம். வணக்கம்.